அடுத்த 24 மணி நேரத்தில் வந்து இது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறப்போகுது. ஸோ இதனால் மழை வந்து நிறைய நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய தென்கிழக்கு, நம்மளுடைய இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் இது இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக நாளைக்கு இரவுலேருந்து நமக்கு எப்போதும் இந்த நைட் டு அர்லி மார்னிங், எப்போதுமே மான்சூன் பார்த்தீங்கன்னா நைட் டு அர்லி மார்னிங் வந்து பீக் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஸ் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சென்னை பொறுத்த மட்டும் கன முதல் மிக கனமழை, அதி கனமழை. சென்னைக்கும் வந்து 24 ஹவர்ஸில் 40 சென்டிமீட்டர் 400 mm அப்படின்றது ஒரு நிச்சயமாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். நம்ம நுங்கம்பாக்கத்துக்கு பதிவாச்சு. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து லைஃப் டைமில் ஒன்ஸ் பார்க்குற மாதிரி ஈவெண்ட். அந்த 40 சென்டிமீட்டர்ன்றது ஒரு ஃபுல் டே பெஞ்ச மழையோட அக்யூமுலேஷனாக வந்து பார்க்குறோம். அது வந்து ஒரு ஃபுல் டே வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. அன்றைக்கி அடுத்த நாள் எண்டிங்கில் வந்து 47 சென்டிமீட்டர் கிட்ட தாம்பரத்தை பதிவாச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா விதின் 3 ஹவர்ஸில் வந்து நமக்கு 30-35 சென்டிமீட்டர் பெஞ்சுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மழை வந்து இப்போ ஃபெங்கல் புயல்ன்றது உருவாக போகுது இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில். அது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு சென்னை பாண்டிச்சேரி ஸ்ட்ரெச் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னா நமக்கு நிச்சயமாக சென்னை பொறுத்த மட்டும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 850 mm இன்னும் பெய்யணும், இன்னும் 250 mm கிட்ட பெய்யணும். இந்த ஃபெங்கல் புயல் நிச்சயமாக வந்து அந்தளவுக்கு மழை தரும் அப்படின்னு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு சிவ சாய்ராம் வெதர் ரிப்போர்ட் இணைஞ்சிருக்காங்க. பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதர் வணக்கம். பிரதர் வணக்கம். இப்போ உருவாயிட்டு இருக்க புயலுடைய பெயர் வந்து ஃபெங்கல் புயல் அப்படின்ட்டு வந்து பேர் வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போ இந்த ஒரு புயல் அப்படிங்கிறதுனால அதனுடைய டேஞ்சரஸ் ஜோன் எப்படி இருக்கும், அடுத்த 5 நாட்களுக்கு மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது? ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தோனேஷியா பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி உருவாச்சு. ஸோ அந்த சுழற்சி வந்து தொடர்ச்சியாக மெதுவாக நகர்ந்து வந்துட்டே இருந்தது. போன சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது, அதாவது லோ ப்ரெஷர் ஏரியாவாச்சு. ஸோ தொடர்ச்சியாக அது வந்து வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு திங்கக்கிழமை வந்து நமக்கு டிப்ரெஷன், அதாவது தாழ்வு மண்டலம். புயலுக்கு 2 ஸ்டேஜ் கம்மியானது. நேற்று இரவு இன்னைக்கு அதிகாலைக்குள்ளே வந்து அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டீப் டிப்ரெஷன். புயலுக்கு 1 ஸ்டேஜ் கீழே இருக்குது இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 24 மணி நேரத்தில் வந்து இது மேலும் வலுப்பெற்று புயலாக மாறப்போகுது. ஸோ ஃபெங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சவுதி அரேபியா நாடு வந்து கொடுத்த பேர் இது. ஸோ இந்த ஃபெங்கல் அப்படின்ற பேரிடப்பட்ட இந்த புயலால் தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நம்மளுடைய வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இதனால் மழை வந்து நிறைய நம்ம எதிர்பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய தென்கிழக்கு, நம்மளுடைய இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் இது இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் போது பார்த்தீங்கன்னா இந்த அடர்ந்த, எப்போதுமே ஒரு சிஸ்டம் இருக்கும்போது அடர்ந்த மலை மேக கூட்டங்கள் எப்போதுமே அதோடைய மேற்கு வடமேற்கு பகுதியில் தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம தென்கிழக்கு இலங்கையிலேருந்து ஏற தொடங்கும் போது, அதாவது வடமேற்கு திசையில் நகரும் போது நமக்கு நம்மளுடைய அடர்ந்த மலை மேகங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்களில் முதல்ல வந்து அவங்களுக்கு தான் வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை, ஓரிடங்களில் அதி கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கும் மேலே வந்து மழை பதிவாகிறது வந்து நம்ம பார்க்க முடியும் அடுத்த 2 நாட்கள் அவங்களுக்கு. ஸோ தொடர்ச்சியாக அந்த கன்வர்ஜென்ஸ் ஜோனுன்னு சொல்லுவாங்க. சிஸ்டம் வந்து மேலே நவுற அந்த கன்வர்ஜென்ஸ் பெல்ட் அதுவும் அப்படியே மேலே நவுறும். ஸோ வந்து நமக்கு வரும் நாட்களில் பாண்டிச்சேரி, மரக்காணம் அந்த ஸ்ட்ரெச்சு அப்படியே தொடர்ச்சியாக நம்மளுடைய செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் நோக்கியும் அந்த அடர்ந்த மலை மேக கூட்டங்கள் வந்து நவுறுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ சிஸ்டமுடைய மூவ்மெண்ட் பொறுத்து அந்த கன்வர்ஜென்ஸ் ஜோனும் மேலே வரும். இப்போ நமக்கு அடுத்த 2-3 நாட்களுக்கு சென்னைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொடர்ச்சியாக விட்டு மழை பெய்யும். நீ காலையில் கூட பெஞ்சது பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்து 6 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி விட்டு தொடர்ச்சியாக வந்து நமக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும். சில சமயங்கள் வந்து பலத்த மழையாகவும் இருக்கக்கூடும். நமக்கு எப்போதும் இந்த நைட் டு அர்லி மார்னிங், எப்போதுமே மான்சூன் பார்த்தீங்கன்னா நைட் டு அர்லி மார்னிங் வந்து பீக் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஸ் வந்து சென்னையிலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சிஸ்டம் நமக்கு இப்போ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா நமக்கு சென்னை, புதுச்சேரி இந்த பகுதி நோக்கி கிட்ட வரக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க. எப்போனா ஃப்ரைடே சிஸ்டம் அவ்வளோ மெதுவாக நவர போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 days கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாலிங் சொல்லுவாங்க, ஸ்டேஷ்னரியாக இருக்க போகுது ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours. ஏன்னா நமக்கு மேலே வந்து ரிட்ஜுனா ஹை ப்ரெஷர், அதுதான் வந்து ஒரு புயல் வந்து நவுறதுக்கான வழியை வந்து அதான் கொடுக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஸ்டேஷ்னரியாக இருக்கிறனால நமக்கு இங்கே சிஸ்டமும் வந்து அவ்வளோவா ஒரு 24 மணி நேரத்துக்கு நவுறாமல் நிற்கும் அப்படி சொல்லி எதிர்பார்க்குறோம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து வட தமிழக கடற்கரை கிட்ட வந்து வரும் அப்படி சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சென்னை பொறுத்த மட்டும் கன முதல் மிக கனமழை, அதி கனமழை. சென்னைக்கும் வந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. சிஸ்டம் வந்து அப்படி நவுறாமல் 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒன்று இந்த மாதிரி வட தமிழ கடற்கரை நோக்கி நவுறலாம், அப்படி இல்லைன்னா நார்த் ஈஸ்ட் ட்ராக் லைட்டாக
வடகிழக்கு நோக்கி வந்து நம்ம சென்னையை தாண்டியும் போகலாம். இந்த மாதிரி 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. நம்ம இப்போ அதிக சான்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ப்ராபபிலிட்டி சென்னை, அப்புறம் நம்மளோட பாண்டிச்சேரி, சென்னை டு பாண்டிச்சேரி இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிக நம்மளே ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அது நம்மளோட பீக் டைமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இந்த வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே நிச்சயமாக சென்னையிலே மழை இருக்கும், ஹெவி ரெயின்ஸும் சில டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போது ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சொன்னீங்கல்ல, அது வந்து 29th அண்ட் November 30 அந்த ஒரு ஸ்டேஜ்குள்ளே தான் வருது. ஸோ அந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறது வந்து அதிக கனமழை சென்னை ரிலேட்டபிளாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா. ஏன்னா வந்து அந்த ஒன் சிஸ்டம் வந்து இப்போ டெல்டா மாவட்டங்கள் கீழே இருக்குது. ஸோ நம்ம டெல்டா மாவட்டங்களை தாண்டினோன்னே சிஸ்டம் அவங்களோட லேட்டிடியூட் தாண்டினோன்னே அங்கெல்லாம் மழை குறைய ஆரம்பிச்சு, அதை கீழேருந்து மேலே வரும், சிஸ்டம் மேலே நவுறும் போது அந்த கன்வர்ஜன் ஜோனும் மேலே நவுறுது. ஸோ அந்த சிஸ்டம் கீழே இருக்கிற பகுதிகளில் வந்து அவ்வளோ மழை இருக்காது எப்போதுமே. அதான் நான் சொன்னேன், சிஸ்டத்தோட வடமேற்கு பகுதியில் தான் மழை இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக அந்த கன்வர்ஜன் மேலே நவுற நமக்கு வீக்கெண்ட் நம்மளோட தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த நாட்களில் சென்னையில் வந்து நமக்கு நல்ல மழை எதிர்பார்க்குறோம். சிஸ்டம் சப்போஸ் அந்த ப்ராபபிலிட்டி இல்லாமல் ஒரு அவுட் சைட் சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் நம்மளை விட்டு லைட்டாக நகர்ந்து போகிறது அந்த மாதிரி நடந்ததுனா மட்டும்தான் சென்னைக்கு வந்து சற்று மழை வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. மிச்சபடி இப்போ நம்ம எதிர்பார்க்குறது தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸ் நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரெச்சில் வந்து நமக்கு நல்ல மழை எதிர்பார்க்குறோம் இந்த தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இப்போது October 15th லாஸ்ட் மந்த் பேஞ்ச மழை அப்படிங்கிறது வந்து ஒரே நாளில் வந்து நல்ல ஒரு மழை அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த ஃபெங்கல் புயலினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும்? அதிக கனமழை கொடுக்குமா, இல்லை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா, இல்லை எதிர்பாராத அளவுக்கு இருக்குமா? இந்த ஃபெங்கல் புயல் பற்றி சொல்லுங்களேன். ஸோ இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த மட்டும் என்ன ஸ்பெஷல், ஏன் எல்லாரும் இந்த சிஸ்டத்தை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓஷன் இருக்குல்ல, அங்கே வந்து பிளானட்டரி வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மலையை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, மலையை தீவிரப்படுத்துறதுக்கு முக்கியமான காரணி பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டரி வேவ்ஸ். ஸோ அந்த பிளானட்டரி வேவ்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், ஈக்குட்டோரியல் ராஸ்பி வேவ், இப்பெல்லாம் வந்து வேவ்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய இந்தியன் ஓஷனில், இந்தியன் பேசினில் இப்போ இருக்குது. தற்போதைய இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசினில் இருக்கிறனால இது எப்போதுமே இந்த மாதிரி எம்ஜேஓ, இஆர் வேவ்லாம் நம்மளுடைய பேசினில் இருந்ததுன்னா ரெயின்ஃபாலை என்ஹான்ஸ் பண்ணும், அதாவது தீவிரமடைறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த புயலே கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த மட்டும் நிறைய மழையை தரும் ஒரு நிகழ்வாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த எம்ஜிஓ சப்போர்ட் இருக்கிறனால நிறைய மழையை வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழக கடலோர மாவட்டங்கள் பின்னர் வந்து அது நகரத்தை பொறுத்து உள் மாவட்டங்களையும் வந்து நம்ம நல்ல மழை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரெயின் ஃபில்ட் சிஸ்டம், நல்ல எம்ஜிஓ சப்போர்ட்டுக்குனா நல்ல ஒரு ரெயின் ஃபில்ட் சிஸ்டமாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, இது மழை அப்படிங்கிறதோட நிற்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ டெல்டா மாவட்டங்களில் பேஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இது வெள்ளம் அப்படிங்கிற லெவலுக்கும் போய் நிற்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அந்த தகவல் உண்மையா? நிச்சயமா. இப்போ நமக்கு எப்போதுமே ஒரு இடத்துல எந்த ஒரு சிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு 20 சென்டிமீட்டர் மேலே மழை பெஞ்சதுன்னா நிச்சயமாக அது வந்து தண்ணி தேங்குறது வந்து நம்ம ரொம்பவே காமனாக பார்க்குறோம். இது சென்னைக்கு மட்டும் கிடையாது, சென்னை நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே, ஈவன் நம்ம இப்போ அதாவது ஒவ்வொரு சிட்டிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 3000 சென்டிமீட்டர், அவங்க நம்மளுடைய டபுள் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் பெஞ்சுன்னா அவங்களுக்கு பெருசாக அஃபெக்டே ஆகாது. அவங்க நார்மல் லைஃபோட அப்படியே கேரி ஆன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இப்போ ஸ்கூலில் லீவ் விடுற கான்செப்ட்லாம் அங்கே கிடையவே கிடையாது மும்பையில். ஸோ அது ஒவ்வொரு சிட்டிலையும் வந்து தண்ணி தேங்குறது உண்டு, ஆனால் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டும் அங்கே வந்து நிறைய விவசாயிங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பயிர்கள் வந்து மூழ்குவது இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து அங்கே அந்த மாதிரி பகுதியில் வந்து நடப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா 20 சென்டிமீட்டர் மேலே மழை நம்ம எதிர்பார்க்கறனால நிச்சயமாக அதுக்கான ஒரு பேசிக் ப்ரிகாஷன்ஸ் மட்டும் நம்மளுடைய ஃபார்மர்ஸ், நம்மளுடைய விவசாயிங்க வந்து எடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மழை ஒரு நினச்ச அளவுக்கு தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு நம்மளுடைய சென்னையில். இதனுடைய வீரியம் எப்போ அதிகமாகும்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, புதன், வியாழன் அந்த டைம்லையுமே மழை அதிகமாக பெய்யும் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதிக கனமழை, அதாவது அந்த இயல்பு நிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஃபெங்கல் புயல் எப்போ ரொம்ப வீரியமாக இருக்கும்? அதுதான் இப்போ அதான் சொன்னேன், அந்த சிஸ்டம் வந்து இப்போ தான் நகர ஆரம்பிச்சிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மேற்கு திசையில் நகர்ந்துட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்ததோட மேற்கில் தான் நகர்ந்தது. இன்று காலை முதல் தான் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், வடமேற்கு திசை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது தொடர்ச்சியாக அந்த திசையில் நகரும் போது நம்மளுடைய லேட்டிடியூட் கிட்ட வரும்போது, அதாவது பாண்டிச்சேரி லேட்டிடியூட், அந்த லேட்டிடியூட் வந்து கிட்ட வரும்போது நமக்கு அந்த தொடர் கனமழை, அந்த அதிகனமழை, பாதிக்கும் மழை, அந்த மாதிரி மழையெல்லாம் வந்து குறுகிய நேரத்தில் நிறைய மழை பெய்யுது. அதெல்லாம் வந்து நம்ம அது கிட்ட வரும்போது நம்ம எதிர்பார்க்கலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு நாளைக்கு இரவுலேருந்து படிப்படியாக இந்த வீரியம்ன்றது அதிகமாகலாம். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த டேஸில் வந்து நிச்சயமாக சென்னைக்கு ஒரு நல்ல மழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ ஆபத்துங்கிறது நாளைக்கு நைட்லேருந்து தான்.
ஆபத்து. மக்கள் வந்து அது வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு நிச்சயமாக தண்ணி பொறுத்த மட்டும் ரொம்பவே ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது இந்த வருஷம் பொறுத்த மட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசர்வாயர்ஸ் ரிவர்ஸ் எல்லாமே இன்னுமே ஃபில் ஆகலை. 15% தான் இருக்குது நம்மளுடைய பூண்டியில் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி இன்னும் நம்மளுடைய ரிசர்வாயர் எதுவுமே ஃபுல் ஆகாமல் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாக மழை தேவை. அதே நேரத்தில் இந்தமாரி ஃபுல்லாகாத சமயத்தில் வந்து இந்தமாரி பெரிய மழை பெய்யும்போது நமக்கு அதோட பாதிப்பு ஆக்சுவலி கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ரிசர்வாயர்லாம் இன்னும் ஃபுல் ஆகலை. ஸோ நமக்கு பெரிய பெரிய ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் எல்லாமே ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்மளோட செம்பரம்பாக்கம் ஏரி ஃபுல்லாக இருந்திருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாகி அப்புறம் ஒரு பெரிய மழை பெய்யும் போது எப்போதுமே ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு சென்னையை பொறுத்த மட்டும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசர்வாயரில் அவ்வளோவா தண்ணி இல்லை, எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் இருக்குது. அந்த மழை நிச்சயமாக தேவை. மக்கள் ரொம்ப அப்படியே பேனிக் ஆகிற அளவுக்கு வந்து எதுவுமே அவசியம் இல்லை. தேவையான ப்ரிகாஷன் நார்மலாக நம்ம மழை பெஞ்சா என்னென்ன தேவை அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும். மிச்சபடி பேனிக் ஆகிற அளவுக்கு நம்ம மக்களுக்கு அவசியமே கிடையாது. பேனிக் ஆகாத அளவுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து இப்போ டெல்டா மாதிரியான இடங்கள்ல ஓகே. நம்ம தான் ஒரு நாள் மழை ஃப்ளட்டு அப்படின்னு, அதாவது ஃப்ளட்டு புயல் அப்படின்னு சொன்னாலுமே வேளச்சேரி ஃப்ரிட்ஜில் போய் கார் நிறுத்துறது, அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் தேவையான விஷயங்கள்லாம் காலியாகிறது, இந்த ஒரு லெவலுக்கு போய் நிற்கிதில்ல. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு இது போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கா? அதாவது அந்த லெவலுக்கு நம்ம பயப்படலாமா இல்லை இயல்பு நிலையோடு அப்படியே கடந்து போயிடலாமா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்? நிச்சயமா. இப்போ அதாவது நம்ம எப்போதுமே பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு அது வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்போதுமே அதுக்கான தேவையான நிச்சயமான ப்ரிகாஷன்ஸ் வந்து எப்போதுமே எடுத்துக்கிறது நல்லது. அதை வந்து நம்ம வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபோர்காஸ்ட்டை நம்பி போய் வாங்குறவங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயத்தில் போய் வாங்குறவங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்காஸ்ட்டை நம்பி நமக்கு தேவையான பொருட்கள் நிச்சயமாக அதுக்குன்னு பிரிட்ஜில் போய் நிப்பாட்டணும்லாம் நான் நிச்சயமாக அட்வைஸ் பண்ண மாட்டேன். தேவையான பொருட்கள் இப்போ வந்து அதுவுமே ஒரு பயத்தில் தானே பண்ணுறது. ஃப்ரிட்ஜில் நிறுத்துறது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சாலைகளில் சரியான பார்க்கிங் இல்லை அப்படிங்கிறப்போ நிறுத்துகிறோம், மழை நேரத்தில் அது போய் டேமேஜ் ஆயிடுது அப்படிங்கிறதுனால தானே பண்ணுறோம். அதுக்காக கேட்க. ஆனால் வந்து அது வந்து ஒரு பயத்தில் மக்கள் வந்து செய்கிறாங்க. அதுதான் அது அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பயம் வந்து தேவையில்லைன்னு சொல்கிறேன். நிச்சயமாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிரிட்ஜில் போய் நிப்பாட்டி தண்ணி ஃபுல்லாக கார் அழிச்சிட்டு போகிற அளவுக்குலாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ அவசரத்துக்கு ஏதாவது தேவைப்படுது, மெடிசன்ஸ் அந்த மாதிரி இது வந்து தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக அவங்க வாங்கி வச்சுக்கலாம். அதை தவிர இந்த பிரிட்ஜில் போய் அவசரமாக நிப்பாட்டுறது, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டே காலி ஆயிடுச்சு போன தடவை October 15 வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ தேவையில்லாமல் அந்த மாதிரி ஓவராக பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்த வந்து மக்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் படி என்ன தேவையோ, இப்போ நமக்கு வந்து மழை அடுத்த ஒரு 5 நாள் இருக்குன்னா அதுக்கான தேவையான இப்போ மெடிசன்ஸ் அர்ஜென்ட்டாக தேவைப்படும், பால் தேவைப்படும், அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நிச்சயமாக மக்கள் போய் வாங்கிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு பிரிட்ஜிலலாம் நிப்பாட்ட வேண்டிய அவசியங்கள் வந்து நிச்சயமாக இல்லை. போன வருஷம் நம்ம சந்திச்சோம் இல்லையா மிக்ஜான் புயலில், அது உண்மையில யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்நார்மலான ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த சுச்சுவேஷன் இந்த வருஷம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம், நல்ல மழை எதிர்பார்க்கும். மிச்சங்கிறது அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸில் 40 சென்டிமீட்டர் 400 mm அப்படின்றது ஒரு நிச்சயமாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக் இவெண்ட். நம்ம நுங்கம்பாக்கத்தில் பதிவாச்சு. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து லைஃப் டைமில் ஒன்ஸ் பார்க்குற மாதிரி ஈவெண்ட். ஸோ அந்த இது வந்து ரிப்பீட் ஆகுமா? ஒவ்வொரு சிஸ்டம்ன்றது தனிப்பட்ட ஒரு அதுக்குன்னு ஒரு தன்மை வச்சுருக்கோம். ஸோ வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம மிச்சங்களோட வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு லெஜெண்டரி சிஸ்டம். அது வந்து நம்ம இந்த சிஸ்டத்தோடய இல்லை இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் சிஸ்டத்தோட கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது. இப்போ இந்த சிஸ்டமும் நம்ம அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நாளில் 40 சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் நம்ம மழை இப்போதைக்கு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் மக்கள் பயப்படுறதுக்கான அவசியம் இல்லை. பட் நிச்சயமாக நமக்கு தண்ணி தேங்கும், அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் மட்டும் மக்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஓகே. ஒரு மழையினுடைய அப்நார்மல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனா என்ன? இங்கே பயம் அப்படிங்கிறது வர்றதுக்கு காரணமே சரியான தெளிவு இல்லாமல் தான். ஒரு மழையினுடைய அப்நார்மல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனா என்ன? அதனுடைய நீட்சி எந்த மாதிரியான இருக்கும்? நிச்சயமாக இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா எப்போதுமே பிரச்சனை எப்போ சென்னைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் 2 மணி நேரத்தில். அன்றைக்கி நீங்கள் October 14 பார்த்தீங்கன்னா கூட இட் வாஸ் ஒரு 2 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு 10-12 சென்டிமீட்டர், சில இடத்துல 20 சென்டிமீட்டர்லாம் பதிவாச்சு. ஸோ குறுகிய நேரத்தில் நிறையா மழை பெய்யும்போது அந்த மாதிரி நேரத்தில் தான் சென்னையோட ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து அதை வந்து தாக்குப்பிடிக்க முடியாது. அங்கே தான் வந்து சென்னையோட பிரச்சனையே வந்து ரைஸ் ஆகும். ஸோ வந்து மக்களுக்கு எப்போ நம்ம வந்து ப்ரிகாஷனாக இருக்கணும், சரி 2 மணி நேரத்தில் இப்படி பெய்ய போகுதுன்னா அப்போ நம்ம அதுக்கு தயாரான நிலையில் இருக்கணும். நிச்சயமாக அது பெய்தோ இல்லையா அது ரெண்டாவது. ஆனால் வந்து அந்த மாதிரி பெய்யணும் அப்படின்னு பெய்ய போகுது அப்படின்னு மக்களுக்கு தெரிய வருதுன்னா நிச்சயமாக அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். ஆனால் வந்து மக்கள் அந்த டைமில் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த 2 மணி நேரத்தில் பெரிய மழை பெய்யும்போது தண்ணி பயங்கரமாக தேங்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் தான் வந்து அது பயமாக மாறுது. ஸோ வந்து அது நிச்சயமாக மக்கள் மேலே தப்பு கிடையாது. ஆனால் வந்து அந்த இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம ஈவன் 2021 2020 நம்ம ரீசெண்ட் ஒரு 10 இயர்ஸ் எடுத்தோம்னா டேட்டா எடுத்தோம்னா குறுகிய நேரத்தில் நிறைய அதிகனமழை பெய்யுது. அந்த மாதிரி ஈவெண்ட் தான் இப்போ ரீசெண்டாக நடக்குது. ஸோ கம்மிங் இயர்ஸில் நிச்சயமாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கிறது நல்லது.
ஓகே, நீங்க பார்த்த ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷனா எது மலையில? குறுகிய நேரத்துல அதிக கனமழைனா எந்த ஒரு ஸோ நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா 2021 டிசம்பர் 30 அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இப்போ ஃப்ளாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய அட்மாஸ்ஃபியரில் பல லெவல் இருக்குது. லோயர் லெவல், மிட் லெவல், அப்பர் லெவல். ஸோ மிட் லெவலில் பார்த்தீங்கன்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி காற்று வீசிச்சு அன்றைக்கி. அதேமாரி லோயர் லெவலில் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி காற்று வீசிச்சு. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஈஸ்டர்லி வெஸ்டர்லி கிளாஷ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இது பேர். ஸோ அது நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மலை மேகம் வந்து நவுறாது. ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகும், அந்த இடத்துல கொட்டும், திரும்பி அது வீக்கன் ஆகி திரும்பி அங்கேயே ஃபார்ம் ஆகும், கொட்டும். ஸோ அது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணி 2 மணி வரைக்கும் மழையே இல்லை. நம்ம மத்தியானம் போல் ஒரு 3 மணி போல் ஆரம்பித்த மழை தான் அன்றைக்கி. வந்து ஆல்மோஸ்ட் நைட் ஒரு 9 மணி வரைக்கும் விடாமல் பெஞ்சது. அன்றைக்கி நம்மளோட எதிர்பாராத மழை தானே அது. அன்றைக்கி வந்து நிச்சயமாக நிறைய பேர் எதிர்பார்க்கல. அன்றைக்கி நம்ம யாருமே எதிர்பார்க்காத மழை அன்றைக்கி பெஞ்சது. ஏன்னா 30 சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருச்சு அன்றைக்கி. வந்து நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணி 10 சென்டிமீட்டர் பெஞ்சுன்னா பரவாயில்ல. அன்றைக்கி நாங்கள் வெறும் ஒரு லேசான மழை, மிதமான மழை தான் எதிர்பார்த்தோம். யாருமே எதிர்பார்க்கல அன்றைக்கி. ஸோ ஒரு 30 சென்டிமீட்டர் கிட்ட நம்மளோட மரீனா, டிஜிபி ஆஃபீஸ் அங்கெல்லாம் வந்து பதிவாச்சு. நுங்கம்பாக்கத்தில் 22 சென்டிமீட்டர். ஸோ எப்போதுமே எனக்கு ஒரு ஸ்பெஷல், ஏன்னா நானும் வந்து வெளியே போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ ஒரு ஸ்பெஷல் மழை, அப்நார்மல் ரெயின்ஸ்னால் நிச்சயமாக வந்து அந்த டிசம்பர் 30 2021. நிறைய பேர் 2015 மழையை தானே சொல்லுவாங்க. 2015 மழை என்னன்னா அந்த 40 சென்டிமீட்டர்ன்றது ஒரு ஃபுல் டே பெஞ்ச மழையோட அக்யூமுலேஷனாக வந்து பார்க்குறோம். அது வந்து ஒரு ஃபுல் டே வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. அன்றைக்கி அடுத்த நாள் எண்டிங்கில் வந்து 47 சென்டிமீட்டர் கிட்ட தாம்பரத்தை பதிவாச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா விதின் 3 ஹவர்ஸில் வந்து நமக்கு 30-35 சென்டிமீட்டர் பெஞ்சுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மழை வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா நடக்குது. ஸோ அப்நார்மல் ரெயின்ஸ்னால் இதுதான் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எனக்கு அப்நார்மலாக தெரிஞ்சது. இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி குறுகிய நேரத்தில் நிறைய மழை பெய்யுது, அந்த மாதிரி ஈவெண்ட் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. குறுகிய நேரத்தில் நிறைய மழை பெய்யுது அப்படிங்கிறது வந்து ஒரு அப்நார்மல் தான். நிச்சயமா அது அடிக்கடி நடக்குது. இப்போ அது ரீசெண்டா அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது நார்மல் ஆயிருமா இனிமே? அதுதான் நான் சொல்லுவேன். அது வந்து மக்கள் இன்னும் கம்மிங் இயர்ஸ்ல அதுக்கு வந்து மக்கள் பழகிக்கணும். அதுவே நார்மல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ஹை. இப்போ போற நம்மளோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷத்துல முன்னெல்லாம் வந்து 2000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 10 எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் 20 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாகிறது 10 தான் இருந்தது. ஆனால் இந்த 2000லேருந்து இப்போ இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 ஈவெண்ட் மேலே நடந்திருக்கு. ஸோ அது கிளியராக சொல்லுது இந்த எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது ரீசெண்ட் டைம்ஸில். அதுவும் இப்போ கடந்த ஒரு இந்த 2020 பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே குறுகிய நேரத்தில் நிறைய மழை பெய்யுது. அதுதான் இப்போ ட்ரெண்டே ஆயிருக்கு. ஸோ கம்மிங் இயர்ஸ்க்கு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த மாதிரி மழைக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ இந்த வருஷம் பெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மழை நார்மலா, அப்நார்மலா, ஃபெங்கல் புயல், இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் வந்து நம்மளோட சென்னை பொறுத்த மட்டும் இது வரைக்கும் 600 mm தான் பெஞ்சிருக்கு. அதாவது இந்த வருஷத்துல இந்த 3 மாதம் நம்மளோட மான்சூன் எடுத்துக்கிட்டோம்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்துல இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 600 mm கிட்ட பெஞ்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 850 mm இன்னும் பெய்யணும். இன்னும் 250 mm கிட்ட பெய்யணும். இந்த ஃபெங்கல் புயல் நிச்சயமாக வந்து அந்த அளவுக்கு மழை தரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அடுத்தது இந்த நவம்பர் எண்டு, டிசம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் இது வந்து எப்போதுமே வந்து தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இந்த மாதிரி புயல்கள், இதெல்லாம் புயல் சின்னங்கள், அப்புறம் வந்து சிஸ்டம், இதெல்லாம் ரொம்பவே ஒரு காமனான விஷயம். இப்போ ஃபெங்கல் உருவாயிருக்கிறது ரொம்பவே காமன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிஷா புயல் 2008, இப்போ 2020 வந்து நிவர், அப்புறம் நிவருக்கு அடுத்து உடனே புரேவி வந்தது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ இந்த பீரியட் வந்து ரொம்பவே ஒரு ப்ரோன் டைம் நம்மளுடைய தமிழ்நாடு பொறுத்த மட்டும். ஸோ இந்த சைக்ளோன்ஸ் இந்த டைமில் வந்து ரொம்பவே ஒரு காமனான விஷயம் தான், ஒரு அப்நார்மல் விஷயம்லாம் இல்லை. இந்த மான்சூன் ஆக்சுவலி நம்மளுடைய மான்சூன் ஸ்பெஷலே வந்து அதான், ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் மழை பெய்யும். இப்போ வெஸ்ட் கோஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் மழை. மும்பை, கேரளா எல்லா இடமே அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தேவையே கிடையாது, வெறும் விண்டை வச்சு அங்கே மழை பெய்யும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், புயல் ஏதாவது இருந்தால் தான் வந்து நிச்சயமாக சென்னை நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை பொறுத்த மட்டும் ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் மழை பெய்யும். ஸோ அதனால நிச்சயமாக இப்போ இந்த இது வந்து ஒரு ரொம்பவே காமனான ஒரு விஷயம் தான் இந்த டைமில் ஒரு புயல். ஓகே, இப்போது ஃபெங்கல் புயலுங்கிறது வந்து அதிக மழையை கொடுக்கக்கூடிய ஒரு புயல், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நிச்சயமா அந்த அதிக மழை அப்படிங்கிறது வந்து சென்னை அப்படிங்கிற மாதிரி, அதாவது இப்போ சொல்லியிருக்கக்கூடிய தகவல் படி பார்த்தீங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த மாதிரியான சுற்று வட்டாரங்களில் அதிக கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டெல்டாவில் வந்து அதிக கனமழை வந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது சென்னை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்களில் அதீத கனமழை இருக்குமா, இல்லை நார்மலான ஒரு ஸ்டேஜிலே முடிஞ்சிருமா, எப்படி? அதான் இப்போ இந்த நம்ம அனைத்து கடலோர மாவட்டங்களும் வந்து மழை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஜோன் மேலே ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு இந்த தேர்ஸ்டே எண்டு, ஃப்ரைடே டுவர்ட்ஸ் சாட்டர்டே இந்த டைமில் அந்த சிஸ்டம் சப்போஸ் இன்னும் கரையை கடக்கும் இடத்துல மட்டும் ஒரு சின்ன கிளாரிட்டி இல்லை, இன்னும் அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன, அது எந்த டேட்டில் அதான் கரையை கடப்பதாக இருக்குது. நமக்கு இப்போ இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தான் வந்து கரையை கடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலுமே அடுத்த 3 days நிச்சயமா 30ஆம் தேதி வந்து கரையை கடக்கிற வாய்ப்பு இருக்குது. கரையை கடக்கும் சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிடிஓன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல்
டென்ஸ் ஓவர்காஸ்ட் அந்த சிஸ்டத்தோட அதை கிட்ட இருக்கிற பகுதி லோயர் லெவல் சர்க்குலேஷன், அது ஒரு சுழற்சி தானே. ஸோ அந்த சுழற்சி கிட்ட இருக்கிற மேகங்கள் வந்து எப்போதுமே ஒரு அடர்ந்த மேகங்களாக இருக்கும், ஐவால்னு சொல்லுவாங்க. அப்படி பயங்கர இன்டென்ஸ் ரெயின்ஸை கொண்டு இருக்கிறது அந்த பகுதியாக தான் இருக்கும். ஸோ அது கரையை கடக்கும் இடத்தை பொறுத்து அந்த அடர்ந்த மலை மேகங்கள் வந்து விழும். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம எதிர்பார்க்குறது வந்து இப்போ சப்போஸ் மகாபலிபுரத்தில் கரையை கிடக்குது, சென்னைக்கு புதுச்சேரிக்கு இடையே கரையை கிடக்குது அப்படின்னா நமக்கு சென்னை மேலே வந்து அந்த அடர்ந்த மலை மேகங்கள் வந்து விழும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிச்சயமாக அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராபபிலிட்டி இந்தமாரி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே ஹையாக தான் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக அது வந்து கரையை கடக்கும் இடத்துல மட்டும் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்கணும். மாற்றம் வரல, சென்னை கிட்ட தான் கரையை கிடக்கு, நிச்சயமாக இந்த சிடிஓ மேகங்கள், சென்ட்ரல் டென்ஸ் ஓவர்காஸ்ட்ன்ற இந்த மேகம் வந்து நம்ம மேலே விழுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அப்போ சென்னையில் கரையை கடந்துச்சு அப்படின்னா நமக்கு டேஞ்சர் தானா? நிச்சயமாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து சென்னைக்கு தெற்கே கிடக்கிறது தான் நல்லது. சென்னை பொறுத்த ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை எப்போதும் சிஸ்டத்தோட வடக்கு வடமேற்கு திசையில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ சென்னையில் கரையை கிடக்குது இல்லை சென்னைக்கு மேலே கரையை கிடக்குதுன்னா பெருசாக நமக்கு யூஸ் கிடையாது. நமக்கு சென்னை கீழே மரக்காணம், மகாபலிபுரம் அந்த ஸ்ட்ரெச்சில் கரையை கிடக்குதுன்னா நிச்சயமாக சென்னைக்கு வந்து நல்ல மழை வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி எப்படி பார்த்தாலுமே நமக்கு அடுத்த ஒரு 3 நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டம்னு சொல்ல முடியாது, மழை நிச்சயமாக நமக்கு தேவை. ஸோ வந்து நிச்சயமாக விட்டு விட்டு மழை இருக்கும். சில சமயத்தில் வந்து பலத்த மழையாகவும் இருக்கக்கூடாது, அது வந்து இன்எவிட்டபிள் அது. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்பெல் பார்த்தோம், அந்த மாதிரி ஒரு ஒன் ஹவர் ஸ்பெல், அப்புறம் ஒரு பிரேக்கு, அப்புறம் திரும்பி ஒரு 1 ஹவர் ஸ்பெல் பிரேக், அந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த 2 நாள். அந்த பிரேக்ஸ்ன்றது அந்த சிஸ்டம் கிட்ட வர 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 அந்த பிரேக்கும் அப்படியே கம்மியாகிட்டே வரும். ஸோ கம்மியாகி ஸ்பெல்லோடைய லென்த்தும் அதிகமாகும், ஸ்பெல்லோட இன்டென்சிட்டியும் அதிகமாகும். ஸோ மழையோட அளவும் அதிகமாகும், தீவிரத்தன்மை அதிகமாகும் போது அப்போ நம்ம தொடர்ச்சியாக மழையை எதிர்பார்ப்போம். அப்போ ரொம்ப அதீத கனமழை நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த நைட் டைம் தானே, நைட்லேருந்து ஏர்லி மார்னிங் எப்போதுமே அது வந்து மான்சூனோட டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே மழையோட தீவிரம் வந்து இந்த அதிகாலை நேரத்தில் வந்து எப்போதுமே அதிகமாக இருக்கும். நமக்கு ஒரு சிஸ்டம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, நம்ம கடற்கரை பக்கத்துலேயே இருக்குன்னா தொடர்ச்சியாக மழை வந்து நமக்கு ஈவன் நம்மளுடைய காலை வேலையிலையும் வந்து நம்ம பெய்யறதை பார்த்துருக்கோம். காலை ஆஃப்டர்நூன் அந்த டைம் சிஸ்டம் இல்லை, வெறும் ஒரு ஈஸ்டர்லி வேவ் பேஸ் தான், கிழக்கு திசை காற்று வச்சு தான் மழை பெய்யுது அப்படின்னா நமக்கு எப்போதுமே காலை நேரத்தில் நைட் நேரத்தில் நல்ல மழை இருக்கும். ஸோ சிஸ்டம் கிட்ட வர வரைக்கும் நமக்கு விட்டு விட்டு மழை இருக்கும், இந்த அதிகாலை நேரத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கிறோம். சிஸ்டம் கிட்ட வந்ததுக்கப்புறம் நமக்கு தொடர்ச்சியாக மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். இந்த 29th and 30. ஸோ நிச்சயமாக இப்போ ஃபெங்கல் புயல்ன்றது உருவாக போகுது இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில். தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நமக்கு சென்னை பாண்டிச்சேரி ஸ்ட்ரெச் கிட்ட வரும் அப்படி சொல்லி இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னா நமக்கு நிச்சயமாக சென்னை பொறுத்த மட்டும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நல்ல மழை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கன முதல் மிக கனமழை, ஓரிடங்களில் அதிகளவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு அவுட் சைட் சான்ஸ்ன்றது சிஸ்டம் வந்து நம்மளை ஸ்கிப் பண்ணி ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட்டில் மூவ் ஆகிறது. ஸோ அந்த கிளாரிட்டி மட்டும் இன்னும் இல்லை. ஸோ வெட்னஸ்டே தேர்ஸ்டே வரைக்கும் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அது நார்த் ஈஸ்ட் அது வந்து ஒரு அவுட் சைட் சான்ஸ், ஒரு 10% சான்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அது நடந்ததுன்னா மழை சற்று குறைவாக தான் இருக்கும் சென்னை பொறுத்த மட்டும். ஸோ அது நவுற போகுதா இல்லை நம்ம கிட்ட வர போகுதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு அது நம்ம கிட்ட வரது சென்னை டு பாண்டி ஸ்ட்ரெச்சை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.